ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வு முடிவுகள் தான் பார்க்க போகிறோம். அதாவது 120 மார்க் இருந்தாலே போதும், வேலை கிடைச்சிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மார்க் இருந்தாலே போதும், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் மார்க் எவ்வளோ வரும், அதற்கப்புறம் வேக்கன்சிஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்னென்ன போஸ்டிங்ஸுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு எழுதின எல்லாருக்குமே தெரியும், ஜூலையில் எக்ஸாம் எழுதணும். நிறைய இடத்துல சென்னையில், தஞ்சாவூரில், மதுரையிலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா ரத்து செஞ்சுட்டு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்கணும், ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்தணும் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருந்தாங்க. ஸோ போராட்டங்களும் நடந்தது. ஆனால் எந்த ஒரு டிவி சேனலுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களால கொண்டு போய் சேர்க்க முடியல. ஸோ அதை ஓரளவுக்கு கொஞ்ச நாள் போராடினாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த விதமான தகவல்களும் ரீ எக்ஸாமினேஷனை பற்றி எந்த விதமான தகவல்களுமே இதுவரை தெரிவிக்கலை. ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு நடக்கும், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 2,00,000 பேர்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. நம்ம அகாடமி சார்பாக இந்த டிஎன்பிஎஸ்சி பயிற்சி வகுப்புகள் நடக்கக்கூடிய அகாடமி சார்பாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நிறைய கையெழுத்தெல்லாம் வாங்கினாங்க. இந்த எக்ஸாமை ரத்து செஞ்சுட்டு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடத்தணும் அப்படின்னு. அதற்குமே பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ஒரு விதமான ஒரு விளக்கம் கூட அவங்க கொடுக்கல. அவங்கள பொறுத்தளவில் அக்டோபரில் ரிசல்ட் வந்துடும், வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ வேக்கன்சிஸ் கண்டிப்பாக நமக்கு ரீ எக்ஸாம் அப்படின்ற ஒன்று நடக்காட்டி கூட நமக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும், நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 இப்போ ஒரு 4,000 வேக்கன்சிஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு 10,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு எலெக்ஷன் வருது, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ எலெக்ஷன் டைமில் எக்ஸாமினோ எதுவுமே நடத்த மாட்டாங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷம் எக்ஸாம் நடக்கிறது பார்த்திங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ அதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நிறைய வேக்கன்சிஸ் அதற்கு முன்னாடி காலி ஆகிறதுனால நமக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000 வேக்கன்சிஸ் வரை நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 10,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு 4,000, இது ஒரு 10,000ன்ற பட்சத்தில் நமக்கு 14,000 வேக்கன்சிஸ் மொத்தமாக இருக்கும். அதாவது இப்போ எழுதின இந்த 10,00,000 பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா 14,000 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸஸோடு நமக்கு ஜாப் போஸ்டிங்ஸ் வழங்குவாங்க. அப்போ கவுன்சிலிங் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேரை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு இந்த டைம் குறைவான மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கூட நிறைய பேருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ யாருக்கெல்லாம் எந்தெந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு குறைவான மார்க் இருந்தாலுமே வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால நமக்கு ஜாப் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கட்டும், விதவையாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுத்து வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ மாற்றுத்திறனாளி ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா விதவை, இவங்க 2 பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா குறைவான மார்க் நீங்கள் இருந்தால் கூட, அதாவது நீங்கள் 100 மார்க் 110 மார்க் இந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு இந்த வருடம் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிட்டி வைஸ் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க, இந்த மாதிரி நிறைய முன்னுரிமை வச்சு
படிச்சிருக்கிறவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 120லேருந்து 130 மார்க் நீங்கள் வந்து கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க பிசி, எம்பிசி, டிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேட்டகரிக்குள்ளேயே வருவீங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 120க்கு மேலே நீங்கள் எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக வேலை இந்த வருடம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கும். இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெனோவாக இருப்பீங்க, டைப்பிஸ்ட்டு இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 மார்க்லேருந்து 5 மார்க் வரை கூட நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்குது வேலை கிடைக்கிறதுக்கு. ஸ்டெனோ, டைப்பிஸ்ட்டு இவங்க எல்லாமே இருந்தீங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இவங்க எல்லாத்துக்கும் விஏஓவை பொறுத்தளவில் நீங்கள் 140க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னால இந்த எக்ஸாமில் 140க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னால விஏஓ எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வர நீங்கள் போகலாம். பிஏஓக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. இந்த 10,000 வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓ ஆகிறதுக்கு கூட நிறைய பேருக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது விஏஓக்கான வேக்கன்சியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்புகள் இந்த வருடம் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.